சரி, அடுத்து இந்த கன்னி இலக்கணம் பாருங்க. இது அறிவுக்கும் அனுபவத்துக்கும் நடக்கக்கூடிய போராட்டம். எப்போ பார்த்தாலும் ஒரு பக்கம் அறிவாக இருக்கும், ஒரு பக்கம் அனுபவமாக இருக்கும். நான் சொல்கிறது சரி அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு அனுபவத்தில் என்ன பண்ணுவீங்க? இல்லை இது தவறு, இது சரின்னு அப்படின்னு இப்போ இது நண்பர்களாக எடுத்துக்கிட்டால் அப்படி இருக்கும். கணவன் மனைவி எடுத்துக்கிட்டால் ஒரு பக்கம் புரிஞ்சு பேசும், ஒரு பக்கம் புரியாமல் பேசும், ஒரு பக்கம் அனுபவத்தில் பேசும், ஒரு பக்கம் அறிவில் பேசும். அப்போ எப்படி இருக்கும் ரெண்டு பக்கம்? ஏன்னா இந்த உறவுகள் எப்பயுமே நீங்கள் ஒரே மாதிரியாக ஒரு லக்கணம் போகும்போது ஓஹோன்னு இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா லக்கணத்துக்கும் கஷ்டங்கள் இருக்கும், எல்லா நஷ்டத்துக்கும் திருமண பிரச்சனைகள் இருக்கும். கன்னி லக்கணத்து அதே துலா லக்கணம் போகும்போது கொஞ்சம் பரவாயில்ல, வெளியில் தெரியாமல் அப்படி ஓட்டிக்கிறது இந்த துலா லக்கணம். இந்த விருச்சிக லக்கணம் இருக்குது பாருங்கள், அது புலம்பி 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 விருச்சிக லக்கணம் அச்சய லக்கணம் போவோம் 10 வருஷ காலம் புலம்பிக்கிட்டே இருக்கணும். ஆப்போசிட்டில் நம்மளை போட்டு அந்த ரிஷப லக்கணக்காரர் பாடாப்படுத்துவாங்க. இந்த விருச்சிக லக்கணம் வாங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்த தனுசு லக்கணம் இருக்குது பாருங்கள், இது உறவுகள் எல்லாமே அறுத்துப்படும். இந்த தனுசு லக்கணம் போகும்போது குடும்ப வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, 23 வயசு இருக்கும், என்னடா 50 வயசு 60 வயசு மாதிரி பேசுகிறானே. இந்த மகர லக்கணம் பாருங்கள், இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டணும். இந்த கும்ப லக்கணம் இருக்குது பாருங்கள், இந்த கும்ப லக்கணத்துக்கு இது நம்ம சரியாக இருக்கிற மாரி அடுத்தவங்களை எல்லாம் குறை சொல்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அந்த மீன லக்கணம் இருக்குது பாருங்கள், அச்சய லக்கணம் போகும்போது இந்த மீன லக்கணம் நான் ரொம்ப சரியாக தான் இருக்கிறேன்னு அது ஒரு அனுபவமாக பேசுவோம். ஆனால் அனுபவமெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அட்லீஸ்ட் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும்ல. 1900 இருந்த மாதிரி 2025 இருக்க முடியாதுல்ல. அப்போ மாறி போச்சு இல்லை, இன்றைக்கி அறிவு எங்கேயும் வளர்ந்து போச்சு இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அனுபவத்தையும் மாற்றிக்கணும்ல, புரிஞ்சுக்கணும்ல. அந்த மாதிரி இந்த 12 லக்கணமும் விசித்திரமான ஒரு அமைப்பு தான் அச்சய லக்கணம். அதில் நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி போகிறோம், நம்ம எப்படி இருக்கோங்கிறது அச்சய லக்கணத்தில் கிரகங்கள் என்ற நிலையை பார்த்துட்டு அது முடிவு பண்ணணும். ரொம்ப சந்தோஷம்.